வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டெங்கு ஒழிப்புக்காக களமிறங்கும் முப்படை இன்று முதல் விசேட கூட்டு நடவடிக்கை. கட்டுநாயக்காவில் திடீர் துப்பாக்கிச்சூடு, காவல்துறை அதிகாரி படுகாயம். சில அரசு ஊழியர்களுக்கு சம்பளமற்ற விடுமுறை, அரசின் நடவடிக்கை. தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் சாதாரணதர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கலாம், வெளியான அறிவிப்பு. நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு யாழ்ப்பாணத்துக்கு விசேட தொடர்ந்து சேவை. காலி சிறைச்சாலைக்குள் மர்ம நபர்கள் வீசிய பொதி தீவிர விசாரணையில் போலீசார். சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த உணவகத்துக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. போதைப்பொருள் விநியோகித்த தம்பதியினர் கைது. ஆங்காங்கே மீட்கப்பட்ட சடலங்களால் பரபரப்பு. அதிக வெப்பத்தால் பல பகுதிகளில் காட்டுத்தீ. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் டெங்கு நோயின் பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் அதனை தடுப்பதற்காக முப்படையினர் மற்றும் போலீசாரின் பங்களிப்புடன் புதிய விசேட கூட்டு ஒழிப்பு செயற்திட்டம் ஒன்று இன்று முதல் முன்னெடுக்கப்பட உள்ளது என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்திய கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களிடம் மேலும் குறிப்பிடுகையில், நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக 69,951 டெங்கு நோய் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். குறிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் 14,572 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் டெங்கு தொற்று மரணம் காரணமாக இதுவரை 48 மரணங்கள் சம்பவித்துள்ளன. தற்போது மேல் மாகாணத்திலேயே அதிகளவான தொற்றாளர்கள் பதிவாகி வருகின்ற நிலையில், ஆரம்பத்தில் கொழும்பு மாவட்டத்தில் பாதிப்பு அதிகமாக இருந்த போதிலும் தற்போதைய நிலவரப்படி கம்பகா மாவட்டத்திலேயே அதிகளவான தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். சதவீத அடிப்படையில் கம்பகா மாவட்டத்தில் 20.6%, கொழும்பு மாவட்டத்தில் 20.2% பாதிப்புகள் காணப்படுகின்றன. நேற்று பிற்பகல் கட்டுநாயக்க மொட்டவா பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காவல்துறை அதிகாரியொருவர் காயமடைந்து நீர்கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் 2 காவல்துறை அதிகாரிகள் மோட்டார் சைக்கிளில் சென்ற போதைப்பொருள் கடத்தக்காரர் ஒருவரை துரத்தி சென்று அவரிடம் விசாரணை நடத்தி கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று கொண்டிருந்த போது காவல்துறை அதிகாரிகளில் ஒருவர் சந்தேக நபர் வந்த மோட்டார் சைக்கிளை எடுத்து வர சென்றார். இதற்கிடையில் சந்தேக நபர் சம்பவ இடத்தில் இருந்த காவல்துறை அதிகாரியிடமிருந்த துப்பாக்கியை பறித்து அவரை சுட்டுவிட்டு மற்றொரு மோட்டார் சைக்கிளை தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு தெரிவு செய்யப்படும் அரசு அதிகாரிகள் தொடர்பில் அரசாங்கம் முக்கிய நடவடிக்கை எடுத்துள்ளது. பிரதி மேஜர் அல்லது உப தவிசாளராக தெரிவு செய்யப்படும் அரசியல் உரிமைகளை கொண்ட அரசு அதிகாரிகளுக்கு சம்பளத்துடனான 6 நாட்கள் விடுமுறையை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது சம்பளமற்ற விடுமுறையை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அரச நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சை தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் விண்ணப்பதாரிகள் விண்ணப்பிக்க முடியும் என இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரல் 3/7/2026 ஆரம்பிக்கப்பட்டதுடன் எதிர்வரும் 23 வரை நிகழ்நிலை ஊடாக ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் தேசிய அடையாள அட்டை இல்லாத பாடசாலை விண்ணப்பதாரிகளுக்கு விண்ணப்ப ஒழுங்குமுறைக்கான அறிவுறுத்தல்கள் பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தேசிய அடையாள அட்டை இல்லாத தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் தமது பாதுகாவலரின் தேசிய அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்க முடியும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைவாக தேசிய அடையாள அட்டை இல்லாத தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் உரிய இறுதி தேதிக்கு முன்னர் தேசிய அடையாள அட்டையினை பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கு விண்ணப்பம் செய்வதில் எவ்வித தடையும் இல்லை என்பதை பரீட்சைகள் திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே சகல விண்ணப்பதாரிகளும் ஊடக வெளியீட்டுக்கு அமைய 23/7/2026 முன்னர் பரீட்சைக்கான விண்ணப்பத்தினை விண்ணப்பிக்க முடியும். இதேவேளை எவ்வித காரணங்களுக்காகவும் விண்ணப்பத்துக்கான இறுதி தேதி நீடிக்கப்பட மாட்டாது எனவும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் வடக்கு மாகாணத்தின் மிக முக்கியமான 2 மத திருவிழாக்களான நல்லூர் மற்றும் மடு திருவிழா காலங்களில் சிறப்பு தொடருந்து மற்றும் பேருந்து சேவைகளை வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பேவல் ரத்நாயக்க உறுதியளித்துள்ளார். சமீபத்தில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட பின்னர் பொதுமக்களிடையே உரையாற்றிய போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் இடையேயான தினசரி விரைவு தொடருந்து சேவை 4 நாட்களுக்கு குறைக்கப்படும் என தொடருந்து திணைக்களம் சமீபத்தில் அறிவித்திருந்தது.
இதற்கு விளக்கம் கொடுத்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வரக்காப்புல பகுதியில் ஒரு தொடர் வண்டி சிக்கியிருப்பதும் மலைப்பாங்கன பகுதியில் தண்டவாளங்கள் சேதமடைந்ததைத் தொடர்ந்து பல்வேறு காரணங்களால் தொடர் வண்டிகளில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக விளக்கியுள்ளார். இந்த தற்காலிக சவால்கள் இருந்தபோதிலும் நல்லூர் திருவிழா மற்றும் மடு திருவிழா ஆகிய இரண்டுக்கும் அரசாங்கம் நிச்சயமாக சிறப்பு போக்குவரத்து சேவைகளை வழங்கும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். காலி சிறைச்சாலையின் பின்புறமுள்ள தொடருந்து நிலைய பகுதி அருகிலுள்ள சிறைக்குள் ஒரு பொதியை வீசி எறிந்து தப்பிக்க முயன்ற 2 நபர்கள் குறித்து போலீஸ் சிறப்பு பிரிவு கிடைத்த தகவலின்படி காலி தலைமையக போலீசார் விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளனர். அந்த 2 நபர்களால் வீசப்பட்ட சந்தேகத்திடமான பொதி போலீஸ் அதிகாரிகளால் கண்டெடுக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டுள்ளது. அதில் 2180 மில்லிகிராம் ஐஸ் என்ற போதைப்பொருள், புகையிலை மற்றும் 49 லைட்டர்களை கைப்பற்றியதாக போலீசார் தெரிவித்தனர். போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் அடங்கிய அந்த பொதியை சிறை கைதிகளை குறிவைத்தும் சிறை சுவர்களை துளைத்தும் கடத்துவதற்காக தயாரிக்கப்பட்டதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். தலைமறைவான சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்வதற்காக காலி தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். களுவாஞ்சிக்குடியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்ததாக அடையாளம் காணப்பட்ட உணவகத்துக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகர்களால் நேற்றைய தினம் களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த உணவக உரிமையாளர் 1 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் உணவகத்தில் காணப்படும் சுகாதார குறைபாடுகள் அனைத்தும் சீர் செய்யப்படும் வரை பூட்டப்படும் என நீதிமன்றத்தால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை, முவங்கல, கிங்குரண மற்றும் தமன ஆகிய பகுதிகளை சுற்றியுள்ள கிராமங்களில் நீண்ட காலமாக இளைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களை குறிவைத்து ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களை விநியோகித்து வந்த தம்பதியினர் அம்பாறை பிரதேச ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். முவங்கல்ல பகுதியிலுள்ள உக்ஜிபுர படசாலைக்கு அருகில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட முயன்ற போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் முவங்கல கிராமம் 8ஐ சேர்ந்த 37 மற்றும் 34 வயதுடைய தம்பதியினர் என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். கைது செய்யப்பட்ட போது ஆண் சந்தகனவிடம் 5120 மில்லிகிராம் ஹெரோயின், பெண் சந்தகனவிடம் 2500 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கலேவெல மற்றும் தெரணியகல ஆகிய பகுதிகளில் 2 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 14ஆம் தேதி மாலை கலேவெல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வடமேற்கு கால்வாயின் கல்மில்லாகம பீலிமாலம பகுதிக்கு அருகில் பெண் ஒருவரின் சடலம் காணப்படுவதாக கலேவெல போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர் கலேவெல பகுதியைச் சேர்ந்த 82 வயதுடைய பெண் என்றும் இந்த பெண் மனநல குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது. இவர் கடந்த 13ஆம் தேதி இரவில் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சடலம் பிரேத பரிசோதனைக்காக தம்புள்ளை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கலேவெல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக பதுளை, மொனராகலை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் அடிக்கடி காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகி வருவதாக வன பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த 3 மாவட்டங்கள் மட்டுமின்றி அனுராதபுரம் மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களிலும் அதிக வெப்பநிலை காரணமாக காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகக்கூடும் என வன பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சந்திம பாலகும்பர தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நக்கல்ஸ் நாட்டின் கென்னஸ்கிரிய பகுதியில் கடந்த 2 நாட்களாக பரவிய இந்த தீ தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளை பாதித்து வரும் எல் நினோ காலநிலை மாற்றம் தற்போது இலங்கையின் வானிலையிலும் தாக்கம் செலுத்த தொடங்கியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே உலகளாவிய முன்னறிவிப்புகளின்படி தற்போது பலவீனமாக உள்ள இந்த எல் நினோ நிலைமையானது எதிர்வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியிலும் 80% மேல் தீவிரமடையக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.